ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஹார்பிக்கை ஊற்றிட்டு இந்த ஹார்பிக் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹார்பிக் தண்ணியில் மிக்ஸ் ஆகிறனால நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு இப்போ சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் ஒரு பெரிய பெரிய ஹோல்ஸாக போட்டுட்டு அதில் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதே பாக்ஸில் பர்னரை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பர்னர் மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் இது ஊறணும். எதுவுமே இல்லைங்க, 2 தான். தண்ணியும் ஹார்பிக்கும் தான் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், இந்த தண்ணியிலே பாதி அளவு நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நான் ரொம்பலாம் தேய்க்கலை, லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன். பாருங்கள், இப்போவே சூப்பராக நம்மளுக்கு பர்னர் புதுசு போல் நம்மளுக்கு மாறிடுச்சு. இந்த பர்னர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் மாமியார் யூஸ் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ளீன் பண்ணவே இல்லை, இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம்லாம் நைட் தூங்குறதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி புழு பூச்சி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ்லாம் ஊற்றி விட்டுருங்க. சீலாக வராது. இப்போ சூப்பராக நம்மளுக்கு பர்னர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்லோ டேப்பை கையில் கொஞ்சமாக சுற்றி விட்டுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் பசங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒட்டுற வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செல்லோ டேப்பு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கையில் லைட்டாக கூட நம்மளுக்கு அந்த பசை ஒட்டவே ஒட்டாது, கை நீட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, டேபிள் ஸ்பூன் டிஷ் வாஷ் லிக்விட் இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக மட்டும் நீங்கள் தேய்ச்சி விடுங்களேன். உங்களுக்கு புதுசு போல் ஆயிரும். நான் ரொம்பலாம் போட்டு தேய்க்கவே இல்லைங்க, லைட்டாக தாங்க தேய்க்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்கு பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம பருப்பு வெந்துடும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விட் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதை தூக்கி போடாமல் இதில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் சின்ன குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டுட்டாலும் இந்த இதை இன்னும் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது மேலே தோல் சீவிட்டு அதோட சாறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சாறு மட்டும்தான் தேவை, அந்த வேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படாது. சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து இதே மாதிரி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. சாறு எடுத்துகிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டான பதமாக தான் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் இது மட்டும் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. 3 நாளில் நம்மளுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸில் அவ்வளோ க்ளோவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், நல்லாவே கலர் கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் இந்த பேக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணணும். நாட்டு சக்கரையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் யூஸ் பண்ணுங்கள். இது எப்போ போடுறீங்கன்னா, ஈவினிங் டைம் போடுங்க. போட்டுட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக 3 நாளில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரூ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். அது ஒரு 2-3 நாளையில் கட்டி சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காய கூட அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் லைட்டாக உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை நாள் ஆனாலும் இந்த அப்படியே தான் இருக்கும், கட்டி சேராத. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸை தூக்கி போடாமல் பிரியாணியோ இல்லை
இல்லை வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்தாலும் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மூடி வந்து இந்த மாதிரி சேஃபில் வச்சு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இது கூட மேலே வந்து சேஃப்டி பின்னை வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. குத்தினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு கொசுபத்தி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கீழே ஒரு வேஸ்ட் கூட நம்மளுக்கு சேர்ந்தால் இதை அப்படியே குப்பையில்